காசு கேட்கலாம் வரல சரிங்களா? தேடிக்கிட்டு இருக்கேன் நான். உங்களை மாதிரி இருந்தா தமிழ்நாடே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்தே கிடையாது. ஆமா, காசு வாங்கக்கூடாது. நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். யாரு நமக்கு காசு தர்றதுக்கு? நமக்கு 1000 2000 நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க காசுலாம் வாங்கக்கூடாது. நாங்கள் காசு தர மாட்டோம். இலவசமும் கிடையாது. இந்த வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் கிடையாது. பஸ், ஓசி பஸ் அதெல்லாம் கிடையாது. விவசாய அரசு பணி 365 நாள் 100 நாள் வேலை, 365 நாள் வேலை, 800 ரூபா சம்பளம். யாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மாதம் ஒரு குடும்பத்துக்கு 25,000 30,000 வருமானம் வர்ற அளவுக்கு அரசாங்கம் எல்லாமே செஞ்சு கொடுக்கும். நம்மளா போய் எல்லாமே வாங்கிக்கிற வேண்டியது சரிங்களா? அதே மாதிரி பொங்கலுக்கு அரிசி தரேன், கரும்பு தரேன். கரும்பு கூட வாங்க முடியாத நம்மளால் 10 ரூபா கரும்பை, அதை கூட அரசாங்கம் தரேன்னு தரேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் தரமாட்டோம். நம்மளே நல்லா வாழக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கிக்கணும் சரிங்களா? இத்தனை முறை ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு ஒரு முறை மாற்றி போடுங்க. ஒரு முறை மாற்றி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ். திரும்ப 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 வைக்கிறேன். எதுக்கு போடுறோம்னே தெரியுது. ரெட்டலை சூரியன் எதுக்கு போடுறோம்? இப்போ என் வீட்லையும் பிடிச்சி சத்தம் போட்டுருக்கு, இதோட போட மாட்டாங்க. எதுக்கு போடுறதுன்னு சொல்லுங்க. நாங்கள் ஆவரம் கிடையாது, துப்பாச்சி. ஆமா, அவர்தான் வேட்பாளர். வக்கீல ஒரு உண்மையா பேசுறதுக்கு என்ன வக்கீல்? அது எல்லாரும் பேசலாம். இது என்ன வக்கீல் இருக்கு? உண்மைதானே ஒரு வாய்ப்பு. இந்த சீமா என்னதான் பண்றாங்க வாய்ப்பு. அவங்களும் இந்த சூரியனுக்கு இந்த ரெட்டலைக்குமா போட்டா ரெட்டலை மங்கிடுச்சு. கட்சியில இருந்து அங்கேயே உடஞ்சி போய் கிடக்கு. உனக்கு சீட்டை கொடுக்குறதா, எனக்கு சீட்டை கொடுக்குறா? போடுங்கக்கா, ஒரு முறை போடுங்க. இது இன்னைக்கெல்லாம் வெளியில போக முடியுதா? டாஸ்மாக் எந்த கட்சி மூடன்னு சொல்லல, திமுக சொல்லல, அதிமுக சொல்லல, புதுசா வந்த விஜயும் சொல்லல. சொன்னாப்ல ஒண்ணு இல்லையே, எலெக்ஷன் முடியட்டும், கோர்ட்ல கேஸ் போடுறேன், முடிச்சா மூடுவோம், இல்லைன்னா வா நான் வரேன், அடிச்சு உடைப்போம்ட்டோம். இது மாதிரி நாங்க அடிச்சு உடைச்ச கடையே 100 கடைக்கு மேல இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலும். குடும்பம் பாதி குடும்பம் கட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதை சொல்ற ஒரே கட்சி எங்க கட்சி மட்டும்தான். டாஸ்மார்க்க மூட போறோம். ஏன் அவங்க மூட மாட்டாங்க? ஏன் மூட மாட்டாங்க? வருமானத்தையும் விடுங்க. அவங்களே ஃபேக்டரி வச்சுக்காங்க. திமுக திமுக மந்திரிமார்கிட்ட ஃபேக்டரி இருக்கு, சாராய உற்பத்தி பண்ற ஆளை வச்சிருக்காங்க. அதிமுக வச்சிருக்கான், எல்லா மந்திரிமார்களும் வச்சிருக்காங்க. மூட மாட்டீங்கன்னா அப்ப எப்படி மூடி? நம்ம குடும்பத்தை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. 40,000 கோடி 50,000 கோடி அதுல அவனுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம். இப்ப நம்ம கொடுக்குறாங்க 1000 ரூபா 2000 ரூபா பஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. எங்க இருந்து கொடுக்குறேன்? டாஸ்மாக்ல இருந்து கொடுக்குறேன். நம்ம கேட்டோமா? 1000 ரூபா கேட்டோமா? 2000 ரூபா கேட்டோமா? 5000 ரூபா போட்டாங்க. இல்ல எந்த காசாவது இருக்க ஒரு நாள் செலவுக்கு ஆகுமா? எல்லா பேரும் காசு வாங்கிக்கோங்க, ஆனா உங்க காசு அது அவங்க காசு. கடைசியில வந்து விசில ஊதிருங்க. அது எப்படி? காசை வாங்கிட்டோம்னா நம்ம ஆள் என்ன செய்வான்? சரி வாங்கிட்டோமே அப்படின்னு போய் போடதான் செய்வேன். காசு வாங்க அவன் யாருங்க நமக்கு காசு கொடுக்குறேன்? நம்மகிட்ட என்ன 1000 2000 இல்லாம இருக்குமா? உழைக்காம இருக்குமா? அவங்க கொடுத்துட்டே நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு சாப்பாடு வீட்டுல பொங்குறோமா? ஆனா 1000 ரூபாயில என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் செலவுக்கு ஆகாது 1000 ரூபாய். எது சரி எது சரிங்கிறத முடிவு எடுத்துக்கங்க. அதான் ஓட்டு போடுங்க. உள்ள ஊட்டிலாம் பாருங்க. இப்ப தனியா இப்ப என் மகனுக்குலாம் 3 வயசு ஆகுது. அவனை வெளியில எப்படா வளர்க்கறது? எவன் கூட சேர்ந்தேன்? எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலும், தனியார்ல சேர்ந்தாலும் அந்த வேலையை பாக்குறான் என் பையில, அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலும் அந்த வேலையை பாக்குறாங்க, அங்கே வேலை செய்யறாங்க. அப்ப பாரு சமூகம் எப்படி இருக்குன்னு பாரு. பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை பத்தி அதை தாண்டி பயமா இருக்கு. வயசான கிளம்பி போக முடியல, வெளியில எங்கேயும் போக முடியல. 4 பேர் கஞ்சாவை போட்டு உட்காந்துருக்காங்க அங்கங்க. இதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்கிறா? ஓட்டு போட. இப்ப எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு, பொம்பளையில போட்டா அடுத்த நாளே அவன் செத்தான், கொண்டுட்டு அடுத்த வேலை. எங்க தேர்தல் அறிக்கையிலே இருக்கு, மரண தண்டனை. பொம்பளை பிள்ளைய தொட்டா மரண தண்டனை. இதை சொல்ற ஒரே கட்சி நம்ம கட்சியில். ஓட்டு போடுங்க.
குடும்பமா சேர்ந்து ஓட்டு போடுங்க, மாற்றம் கொண்டு வாங்க. ஆமா, வழக்கமா போடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு அரசாங்கத்துக்கு ஓட்டை நீங்க மாத்தி போட்டாதான் குறைந்தபட்சம் ஒரு பயம் வரும். ஆஹா சரி நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா மாத்தி போடுறாங்க, வேற ஆளுக்கு நமக்கு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பயம் வரும். திரும்ப திரும்ப போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில போவோம் ரா கொள்ளக்கார மாதிரி போய் 2000 3000 கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைன்னு அவனுக்கு மைண்ட் வந்து அப்படித்தானே இருக்கான். இப்போ நாங்க ஊரா போறோம் தான், ஒவ்வொரு ஊரா போறோம். இந்த அதிமுக திமுககாரன் போறானு பார்த்தீங்களா, அப்படியே படுத்து கிடக்கேன். ஏன் கடைசி 2 நாள் மட்டும் வேலை வைப்பேன், காசை கொடுத்து வேலை வைப்பேன். அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க, எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா. இப்ப எங்களுக்கு அப்படி இல்லை, காசு கொடுக்கவும் மாட்டோம். நாங்க வீடு வீடா போய் ஆத்தா தாயே ஓட்டு போடுங்க, யார் எங்களுக்காக இல்லை உங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்றோம். போடுங்க, கொஞ்ச நேரம் பேசியிருக்கோம். ஆமா ஆத்தா போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க.